ஆல் இந்தியா ரேடியோ இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாக்காளர் ஜங்ஷன். மக்கள் ஒன்றாய் இணைந்து தவறாமல் வாக்களிப்பதால் ஜனநாயகம் செழித்திடுமே, ஜனநாயகம் செழித்திடுமே. வாக்காளர்கள் ஒன்றாய் சேர்ந்தாலே உருவாகும் ஒரு புது கனெக்ஷன், ஒரு புது கனெக்ஷன். வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன், வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன். வணக்கம், என் பேர் சுஜின். நான் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவன். வாக்களிப்புங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய கடமை. அதனால் இதை நம்ம கண்டிப்பாக தவற விடக்கூடாது. என்ன வேலை இருந்தாலும் தேர்தல் அன்னைக்கு கண்டிப்பாக போய் வாக்களிக்கணும். என் பேர் அசோக்குமார். நான் நாவலூரில் வசிக்கிறேன். நான் வாக்காளராக ரொம்ப பெருமைப்படுறேன். தேர்தல் இன்னைக்கு வாக்கு செலுத்தும் போது தவறாமல் என்னுடைய ஓட்டை நான் பதிவு செய்வேன். இதை நான் மிகப்பெரிய ஜனநாயக உரிமையாக கடமையாக நினைக்கிறேன். நான் கொரட்டூர்லேருந்து செல்வி பேசுகிறேன். வாக்குங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. நமக்கு இந்த உரிமை கிடைச்சதே பெரிய விஷயம்தான். ஒரு சுதந்திர இந்தியாவில் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்ம பயன்படுத்தணும். எல்லாரும் வாக்களிங்க, அது ரொம்ப முக்கியம். என் பேர் முரளிதரன். என்னுடைய ஊர் சிவகாசி. வாக்களிப்பது என்பது நம்மளுடைய தலையாய கடமைகளில் ஒன்று. அதனால் நிச்சயமாக நம்ம தவறாமல் வாக்களிக்கணும். உங்கள் எல்லாருக்கும் வாக்காளர் தின வாழ்த்துக்கள். என் பேர் அல்காராணி. நான் திருநெல்வேலியில இருக்கேன். ஓட்டு எல்லாரோட ரைட்ஸ். நமக்கு நல்ல கவர்மெண்ட் வேணும்னா கரெக்டான கவர்மெண்ட்டுக்கு ஓட்டு கொடுக்கணும். அதனால எல்லாருமே ஓட்டு போடணும். என் பேர் பாஸ்கர். நான் மயிலாப்பூரில் இருக்கேன். என்னுடைய ஓட்டு உரிமையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் பதிவு பண்ணிடுவேன். நம்ம அரசை நம்ம தேர்ந்தெடுக்கணும். என்னுடைய பெரிய கடமையாக பார்க்குறேன். வணக்கம், நான் லலிதா பேசுறேன். கோயம்புத்தூர்ல பன்னீர் மடையில இருந்து பேசுறேன். தேர்தல் வாக்களிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாரும் முதல்ல வாக்காளர் பட்டியல்ல உங்க பேர் இருக்கான்னு பாத்துக்கோங்க. எவ்வளவு வேலை இருந்தாலும் அந்த வேலையை விட்டுவிட்டு முதல்ல ஓட்டளிக்கிறது நமது ஜனநாயக உரிமை. அது நம்ம அதை விட்டு கொடுக்க கூடாது. என் பெயர் கோயம்புத்தூர் மயூர பிரியன். நமது நாட்டு மக்களுக்கு தேர்தல் வாக்களிப்பது குறித்து ஒரு அன்பான வேண்டுகோள். நமது போர் வீரர்கள் நாட்டை காப்பது தங்கள் கடமையாக பணியாற்றுகிறார்களோ அதுபோல் நம் நாட்டு ஒவ்வொரு பிரஜையும் தேர்தல் சமயத்தில் தவறாமல் வாக்களித்து நமது ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டும். 100% வாக்குப்பதிவு நமது லட்சியமாக கருத வேண்டும். வணக்கம். ஜெய்ஹிந்த். வணக்கம் நண்பர்களே, வாக்காளர் ஜங்ஷனுக்கு வரவேற்கிறோம். தேசிய வாக்காளர் தினம், அதாவது நேஷனல் ஓட்டர்ஸ் டே பத்தி பேசுவோம். நண்பர்களே, 2011ஆம் ஆண்டு முதல் இந்திய தேர்தல் ஆணையத்தின் நிறுவன தினத்தை, அதாவது 25 ஜனவரி 1950 நினைவு கூறும் வகையில ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25 அன்று நாடு முழுவதும் தேசிய வாக்காளர் தின விழா, அதாவது நேஷனல் ஓட்டர்ஸ் டேவா கொண்டாடப்படுது. இதன் முக்கிய நோக்கம் நாட்டின் குடிமக்களிடையே தேர்தல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் அவங்கள தேர்தல் செயல்பாட்டில் பங்கேற்க ஊக்குவிப்பதும் தான். தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்காக நாட்டின் வாக்காளர்கள், குறிப்பாக இளம் வாக்காளர்கள் அதிக அளவில் முன்வர வேண்டும் என சிறப்பா வலியுறுத்தப்படுது. நாடு முழுவதும் நடக்கும் தேசிய வாக்காளர் தின கொண்டாட்டத்தில் புதிய வாக்காளர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டு வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை, அதாவது எலெக்ஷன் போட்டோ ஐடென்டிட்டி கார்டு எபிக் வழங்கப்படுது. தேசிய வாக்காளர் தினம் தேசிய, மாநில, மாவட்ட மற்றும் வாக்குச்சாவடி அளவுகள்ல கொண்டாடப்படுது. இது நாட்டின் மிகப்பெரிய கொண்டாட்டங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. தேர்தல் பணிகளில் சிறப்பாக பங்காற்றியதற்காக தேசிய, மாநில, மாவட்ட மற்றும் வாக்குச்சாவடி மட்டங்களில் உள்ள அலுவலர்கள் ஆகியோரை கௌரவித்து வெகுமதி அளிக்கப்படுது. தேசிய வாக்காளர் தினத்தின் கருப்பொருளை பத்தி சொன்னோம்னா அதன் கருப்பொருள் நத்திங் லைக் ஓட்டிங், ஐ ஓட் ஃபார் ஷுர் என்பதாகும். வாக்களிப்பதை போல எதுவும் இல்லை, நாங்கள் நிச்சயமாக வாக்களிப்போம். நண்பர்களே, இந்த அலாரம் நீங்களும் கேக்குறீங்களா? இந்த அலாரம் எங்க அடிக்குது? ஒரு கிராமத்துல இளைஞர்களும் இந்த அலாரம் பத்தி தான் பேசுறாங்க. என்னன்னு வாங்க கேப்போம். ஜனவரி 25 வாக்காளர் தினம்தான். அந்த ரகசியமும் புரிஞ்சுதான்
ஜனவரி 25 தாத்தாவோட அலாம் ரகசியம் புரிஞ்சுதா? ஜனவரி 25 தாத்தாவோட அலாமோட ரகசியம் புரிஞ்சுதா? என்ன ராஜா பாட்டெல்லாம் பலமா இருக்கு. விஷயமே அதுலதான்ப்பா இருக்கு. நம்ம ஊர் முழுக்க இந்த நாளை ஏன் கொண்டாடுது தெரியுமா? ஏன்னா எங்க தாத்தாவோட போன் அலாரம் எப்பவும் ஜனவரி 25 ஆனா அடிக்கும். தாத்தா ஜனவரி 25 அன்னைக்கு உங்க எல்லாருக்கும் நினைவூட்டுறதுக்காக அந்த அலாரத்தை அமைச்சிருக்கலாம். இந்த அலாரத்தை 25ஆம் தேதி அமைச்சிருக்காரா? ஜனவரி 25ல அப்படி என்ன விசேஷம்? இது ரொம்பவும் முக்கியமான நாள். 25 ஜனவரி 1950ஆம் ஆண்டு தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்ட நாள். அதனால தான் ஜனவரி 25ஆம் தேதியை மறக்க முடியாததா மாற்றுற வகையில இந்த நாள் வாக்காளர்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. ஓஹோ, அப்படியா? அது சரி. ஆனா நமக்கு, அதாவது வாக்காளர்களுக்காக ஏன் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு? அதுக்கு ஏதாவது முக்கியத்துவம் இருக்கா? நம்ம நாடு மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஜனநாயகத்தோட அடையாளம் வாக்களிப்பு மற்றும் வாக்காளர்கள். அவங்க இல்லாம ஜனநாயகம் சாத்தியமே இல்லை. இந்த சச்சு போன வாட்டி வாக்களிக்க போல, அதனால இந்த வாட்டி அவளை கண்டிப்பா உறுதிமொழி எடுக்க செய்யணும். நிச்சயமா வீரா, வாங்க உங்க நண்பர்கள் எல்லாரையும் அழைச்சு இன்னைக்கே இந்த உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள சொல்லுங்க. இந்தியாவின் குடிமக்களாகிய நாங்க ஜனநாயகத்தின் மீது முழு நம்பிக்கை வைத்து நமது நாட்டின் ஜனநாயக மரபுகளின் கண்ணியத்தையும் சுதந்திரமான, நியாயமான மற்றும் அமைதியான தேர்தலின் கண்ணியத்தையும் பாதுகாப்பதோடு மதம், வர்க்கம், ஜாதி, சமூகம், மொழி அல்லது வேறு எந்த தூண்டுதலின் தாக்கத்திற்கும் உட்படாமல் அனைத்து தேர்தல்களிலும் வாக்களிக்கும் உரிமையை அச்சமின்றி பயன்படுத்துவோம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். ராஜா, எனக்கு ஒன்று சொல்லு. இந்த நாளை ஏன் வாக்காளர்களுக்காக கொடுத்தாங்க? இதுக்கு ஏதாவது முக்கியத்துவம் இருக்கா? தேசிய வாக்காளர் தினம், அதாவது நேஷனல் ஓட்டர்ஸ் டே, தேசிய, மாநில, மாவட்டம் மற்றும் வாக்குச்சாவடி அளவில் கொண்டாடப்படுது. அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே? வாக்காளர் தினத்தை நாட்டோட மிகப்பெரிய திருவிழாவா இது மாத்திடுச்சு. பாராட்டு விழா மூலமா புதிய வாக்காளர்களுக்கு எபிக் கார்டோட இந்த உறுதிமொழியும் வழங்குறாங்க. ஆமா, இது பாராட்டுக்குரியது. இந்த பாராட்டு விழா மூலமா மரியாதை, உத்வேகம் அதிகரிக்குது. வேலை செய்ய என்ன ஊக்குவிக்குது. மாநில மற்றும் மாவட்ட அளவிலான அதிகாரிகள் தேர்தலை வெற்றிகரமா நடத்த முழு மனசோட இரவும் பகலும் உழைக்கிறாங்க. அவங்களோட உழைப்பை பாராட்டி கௌரவிக்கிறாங்க. மேலும் ஊடகங்கள் தேர்தலை சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் நடத்த அறிவுபூர்வமான மற்றும் சரியான தகவல்களை மக்களுக்கு வழங்குறாங்க. அதற்கு வெகுமதியும் அளிக்கப்படணும். இது பற்றிய முழுமையான தகவல்கள் நம்ம எல்லார்ட்டையும் இருக்கணும். இப்போ இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அவர்கள் நாட்டின் வாக்காளர்களுக்கு என்ன சொல்றாருன்னு நாம கேட்கலாம். இன்னைக்கு தேர்தல் நேர்மையாகவும் நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடைபெறும் வகையில நாட்டோட வாக்காளர்கள் உற்சாகமா பங்களிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நான் நன்றி சொல்றேன். இப்போ அதிகமா புதிய வாக்காளர்கள் மேல, குறிப்பா இளைஞர்கள் மேல நாங்க கவனம் செலுத்துறோம். ஜனநாயகத்துல இவங்களோட பங்கு ரொம்ப அதிகம். அதனால உங்க வாக்குகளோட மதிப்பையும் தாக்கத்தையும் குறைய விடக்கூடாது. வாக்களிப்பு என்பது ஓர் உன்னத அனுபவம். அதனால தான் வாக்களிப்பது போல ஏதுமில்லை, நான் நிச்சயம் வாக்களிப்பேன் அப்படின்னு வாக்காளர் தினத்தோட மையக்கரு தீர்மானிக்கப்பட்டது. நீங்க இத புரிஞ்சுக்கிட்டு உங்க நண்பர்களுக்கும் சொல்லுவீங்கன்னு நான் நம்புறேன். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அவர்கள் நம்மளுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்கார். இந்த செய்தி ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்றடையணும். நாமளும் வாக்களிப்போன்னு சபதம் எடுப்போம். வாக்களிக்க தயங்குறவங்களை கன்வின்ஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு வாக்கும் மிக முக்கியமானதுன்னு சொல்லிட்டே இருப்போம். ஆமா ராஜா, நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். அதான் நானும் சொல்றேன். ஒரு ஓட்டு கூட மிஸ் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த செய்தியவே கொடுக்க போறோம். ஒரு வாக்கு கூட இழக்காமல் இருக்க இந்த உறுதிமொழியை எடுப்போம். பத்மஸ்ரீ அகமது உசேன், முகமது உசேன் போன்றவர்களும் இதையே சொல்றாங்க, கேளுங்க. அன்பு நண்பர்களே வணக்கம். நாங்க உங்க அகமது உசேன், முகமது உசேன். வாக்களிக்கிறது நம்ம அதிகாரம். அந்த அதிகாரத்தை நாம சரியான முறையில பயன்படுத்தணும். எங்களோட வேண்டுகோள் என்னன்னா, நீங்க எல்லாரும் உங்க வாக்குரிமையை முழுமையா பயன்படுத்துங்க. வாக்களிப்பதின் முக்கியத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அதன் பலத்தால மட்டுமே நீங்க ஒரு நல்ல அரசாங்கத்தை அமைக்க முடியும். ஒவ்வொரு வாக்கும் முக்கியமானது. மேலும் வாக்களிக்க வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தல் வாக்காளர் பட்டியல்ல உங்க பெயர் இருந்தா
ஆதார் கார்டு, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்ட ஜாப் கார்டு, வங்கி பாஸ்புக், இன்சூரன்ஸ், ஸ்மார்ட் கார்டு போன்ற உங்களின் செல்லுபடியாகும் புகைப்பட அடையாள அட்டைகளில் ஏதேனும் ஒன்றை காட்டலாம். மேலும் டிரைவிங் லைசென்ஸ், பான் கார்டு, பாஸ்போர்ட் போன்றவற்றை காட்டியும் வாக்களிக்கலாம். உங்கள் வாக்களிக்கும் உரிமையை நழுவ விடாதீங்க. நிச்சயமா உங்க விரல்ல வாக்காளர் அடையாளத்தை பெறுங்க. புதிய வாக்காளர் ஆகிறதுக்கு படிவம் 6 பூர்த்தி செய்யுங்க. ஏதாவது பிழை திருத்தம் இருந்தா தாமதிக்க வேண்டாம். உடனடியா படிவம் 8 பூர்த்தி செஞ்சு ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்ல ஆன்லைன்ல சமர்ப்பிங்க. தேர்தல் அப்படிங்கிறது நாட்டோட மிகப்பெரிய கொண்டாட்டம். அதை எப்பவுமே மறந்துடாதீங்க. விரலுக்கு பெருமை திலகம் எடுங்க. நான் பாரதம், பாரதமின் உள்ளே நான் சக்தியே, சக்தியின் உள்ளே. இப்ப நம்ம நாட்டோட பிரபல கிரிக்கெட் வீரர் பத்மஸ்ரீ விராட் கோலி என்ன சொல்றாரு கேட்கலாம் வாங்க. இந்த மைதான் வாக்களிச்சதுக்கான சான்று. இன்னைக்கே உங்க பேர்களை வாக்காளர் பட்டியல்ல சேர்த்துடுங்க. எல்லா தேர்தல்களையும் கண்டிப்பா வாக்களியுங்க. உங்கள் வாக்கு உங்கள் உரிமை, உங்கள் அதிகாரம். நடிகரும் பாடகருமான சாய்ராம் இத பத்தி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாருன்னு வாங்க கேட்கலாம். வணக்கம், நான் தான் உங்கள் அபிமான பாடகன் நடிகன் சாய்ராம் பேசுகிறேன். வாக்களிப்பது நம்ம கடமை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு விஷயம் நம்ம மறந்துடுறது என்னென்னா, அடுத்தவங்களை கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு முதல்ல அதிகாரம் வேணும்னா நம்ம செய்ய வேண்டிய கடமையை நம்ம ஒழுங்காக செய்யணும். நம்மளுடைய பங்களிப்பு ஜனநாயக மரபில் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிப்பது மட்டும்தான். சில இடங்களில் 60%, 40% அந்த மாதிரி தான் வாக்களிப்பு நடக்குது. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு தேர்தலிலும் அனைவரும் வாக்களித்து ஜனநாயக முறைப்படி அதிக வாக்குகளை பெற்ற கட்சியை ஆட்சியில் அமர்த்தி அவர்கள் சரிவர நிர்வாகம் செய்யவில்லை எனில் அவர்களை கேள்வி கேட்கும் அதிகாரத்தை நம் கையில் எடுக்க வாக்களிப்பது கட்டாயமான ஒன்றதாகும். அதனால் நமது கடமையை தவறாமல் செய்வோம். அனைவரும் வாக்களிப்போம். நண்பர்களே, உலகின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் துடிப்பான ஜனநாயகத்தில் உள்ளடக்கிய அணுகக்கூடிய நெறிமுறை பங்கேற்பு மற்றும் தேர்தல்களின் பண்டிகை உணர்வின் விழாவாக ஜனவரி 25 அதாவது தேசிய வாக்காளர் தினத்தை நாம் அனைவரும் கொண்டாடுகிறோம். கடந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்வி, வாக்காளர் பட்டியல்ல உங்க பேரை சேர்க்க எந்த செயலியை பயன்படுத்தலாம்? இதற்கு சரியான பதில் ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப். சரியான பதிலை சொன்ன வெற்றியாளரின் பெயர் தோங்ப்ரோம் பிஜோய், பிஷ்ணுபூர் டிஸ்ட்ரிக்ட், மொய்ராங், மணிப்பூர். இப்போ இந்த வாரத்துக்கான கேள்வி, தேசிய வாக்காளர் தினம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் கேளுங்க. 1950ஆம் ஆண்டு, 1982ஆம் ஆண்டு, 2011ஆம் ஆண்டு. கேள்வியை மறுபடியும் சொல்றேன். தேசிய வாக்காளர் தினம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் கேளுங்க. 1950ஆம் ஆண்டு, 1982ஆம் ஆண்டு, 2011ஆம் ஆண்டு. உங்கள் பதில உங்கள் பெயர் மற்றும் முகவரியுடன் 9990319550 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் எங்களுக்கு அனுப்பவும். நண்பர்களே, இன்று நடைபெற்ற வாக்காளர் ஜங்ஷன் நிகழ்ச்சியில தேசிய வாக்காளர் தினம் தொடர்பான அனைத்து முக்கிய தகவல்களும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நாங்க உறுதியா நம்புறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில உங்களை சந்திப்போம். வணக்கம். மக்கள் ஒன்றாய் இணைந்து தவறாமல் வாக்களிப்பதால் ஜனநாயகம் செழித்திடுமே, ஜனநாயகம் செழித்திடுமே. வாக்காளர்கள் ஒன்றாய் சேர்ந்தாலே உருவாகும் ஒரு புது கனெக்ஷன், ஒரு புது கனெக்ஷன். வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன், வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன். நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாக்காளர் ஜங்ஷன்.